லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வெங்கட் பட் வந்து ஏன் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியே போனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. செஃப் தாமுவை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதை வந்து செஃப் தாமு அவர்களும் வெங்கட் பட்டும் தான் வந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து சன் டிவியில் டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறாங்க செஃப் வெங்கட் அவர்கள். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, குக் வித் கோமாளி தயாரிப்பு நிறுவனமான மீடியா மிஷன் வந்து சன் டிவிக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து செஃப் வெங்கட் வந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செஃப் வெங்கட் வந்து ஏற்கனவே வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதை வந்து இன்னும் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதான் வந்து விஜய் டிவியில் வந்து என்ன வந்து அறிமுகப்படுத்தினது, எனக்கு வந்து இவ்வளோ புகழ் தேடி தந்ததற்கான எல்லா காரணம் வந்து மீடியா மிஷனுக்கே சாரும். ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க கூட தான் இருக்கேன். நான் என்ன ட்ரெஸ் போடணும், எப்போ வரணும், என்ன டைமிங்க்கு இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்யணும். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் சன் டிவிக்கு வந்து போனேன். அவங்க எந்த ஷோ, அவங்க எந்த சேனலுக்கு போயிருந்தாலும் நான் போயிருப்பேன். சன் டிவிங்கிறது கிடையாது. அவங்க ஈவன் ஒரு சின்ன யூடியூப் சேனல் போயிருந்தாலும் நான் போயிருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க.